தினமும் காலையில் தியானிக்க வேண்டிய 101 விவிலிய வசனங்களோடு கூடிய ஜெபங்கள். நம் அனைவர் மனதிலும் ஓர் கேள்வி இருக்கின்றது. நான் ஏன் தினமும் காலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டும்? இதற்கான விடை இந்த 3 வசனங்களில் உள்ளது. முதலாவது திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஆக காலையில் எழும்பி ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அதை கேட்பது நிச்சயம். இரண்டாவது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் திருவசனம். இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆக இயேசு கிறிஸ்துவே காலையில் எழும்பி ஜெபித்திருக்கிறார். மூன்றாவது திருப்பாடல்கள் 143ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும். ஆக நீங்கள் வைகரையில் எழும்பி ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவரின் பேரன்பை கண்டடைய முடியும். ஆம், இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் காலையிலே சொல்லி ஜெபிக்க வேண்டிய 101 வசனங்கள். இவை உங்களுக்கு அந்த நாளுக்கான இறை வழிநடத்துதல், பாதுகாப்பு, தயவு, வெற்றி, உடல் பலம், அற்புதம், மகிழ்ச்சி, அமைதி, நன்மை அனைத்தையும் சொந்தமாக்கிக் கொள்ள உதவும். நல்ல ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு புதிய நாளையும் முழுமையாய் ஆசிர்வதித்து உங்கள் கையில் கொடுக்க இந்த 101 வசனங்களும் உங்களுக்கு உதவும். தினமும் ஜெபித்து பலனடையுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அற்புதத்தின் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினமும் காலையில் தியானிக்க வேண்டிய 101 வசனங்களோடு கூடிய ஜெபங்கள். முதலாவது திருவசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் திருவசனம். நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. இயேசுவே, இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரும். இந்த நாளில் எங்களுக்கு வலிமை தாரும். இரண்டாவது வசனம் விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். இயேசுவே, இந்த நாளில் உமது பிரசன்னம் என்னோடு செல்வதாக. மூன்றாவது வசனம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் திருவசனம். எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மன மகிழ்வோடு இதய கழிப்போடும் ஊழியம் செய். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நான் உமக்கு மகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்ய உதவும். நான்காவது வசனம் திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். இயேசுவே, இந்த நாளிலே நான் உம்மிலே மகிழ்ச்சி கொள்ளவும் நீர் எம் விருப்பங்களை நிறைவேற்றவும் ஜெபிக்கின்றேன். 5ஆம் திருவசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஆண்டவரே இயேசுவே, இந்த புதிய நாளிலே ஆண்டவரின் ஆவி என்னோடு இருந்து எனக்கு விடுதலை அளிக்க ஜெபிக்கின்றேன். 6வது வசனம் திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஆம் இயேசுவே, இந்த புதிய நாளிலே விடியற் காலையிலே என் குரலை கேட்டருளுமாறு ஜெபிக்கின்றேன். 7ஆம் வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது மக்கள் உமது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்ற வாக்கிற்கேற்ப எனக்கு உதவும். 8ஆம் வசனம் இணைச்சட்டம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார். இயேசுவே, இந்த புதிய நாளிலே
நாங்கள் செய்யும் அனைத்திலும் எங்களுக்கு ஆசி வழங்குமாறு ஜெபிக்கின்றேன். 9ஆம் வசனம். திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். ஆண்டவரே, நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர், கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். இயேசுவே, இந்த புதிய நாளிலே நேர்மையாளராகிய எங்களுக்கு ஆசி வழங்கும், கருணை என்னும் கேடயத்தால் எங்களை மறைத்து காத்தருளும். 10ஆம் திருவசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இயேசுவே, இந்த புதிய நாளிலே வறியோராகிய எங்களின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். 11ஆம் வசனம். ரோமையர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி இவை அனைத்தையும் இந்த நாளிலே எங்கள் மேல் நிறைவாய் பொழிந்தருளுமாறு ஜெபிக்கின்றோம். 12ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் திருவசனம். நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். இயேசுவே, இந்த புதிய நாளிலே எங்களுக்காக நீர் வகுத்திருக்கிற புதிய திட்டத்தை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். 13ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இயேசுவே, இந்த புதிய நாளிலே எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையுமாறு உம்மிடம் மன்றாடுகின்றோம். அந்த மகிழ்ச்சியை யாரும் எங்களிடமிருந்து பிரித்து எடுக்காதவாறு காத்துக்கொள்ளும். 14ஆம் வசனம். திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இயேசுவே, இந்த புதிய நாளில் என் வாழ்நாள் எல்லாம் உமது அருளும் நலமும் பேரன்பும் என்னோடு இருக்குமாறு ஜெபிக்கின்றேன். 15ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். ஆண்டவரே, உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். இயேசுவே, இந்த புதிய நாளிலே என் மீது எழுந்தருளி வருமாறு ஜெபிக்கின்றேன். 16ஆம் வசனம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். என் கட்டளைகளுக்கு செவிசாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவரே, இயேசுவே, இந்த புதிய நாளில் உமது கட்டளைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்து இந்த நாளிலே வாழ எனக்கு கிருபை தாரும். அதன் மூலம் நான் வெற்றி அடைய கடல் அலையைப் போல ஆற்றை போல நிறைவாழ்வை காண துணை செய்யும். 17ஆம் வசனம். திருப்பாடல்கள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது மக்களாம் எங்கள் மேல் ஆற்றல், சமாதானம், ஆசி அனைத்திலும் இந்த நாளில் எங்களுக்கு வழங்கி ஆசிர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றேன். 18ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இயேசுவே, இந்த நாளிலே உமது அமைதி எங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துமாறு ஜெபிக்கின்றேன். 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இயேசுவே, இந்த நாளிலே இறை அமைதி எங்கள் உள்ளங்களில் நிறைந்து இருக்க எங்கள் மனதை பாதுகாக்க ஜெபிக்கின்றேன். 20ஆம் வசனம். திருப்பாடல்கள் 119ஆம் அதிகாரம் 105ஆம் திருவசனம். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இயேசுவே, என் தகப்பனே,
இந்த நாளிலே என் காலுக்கும் என் பாதைக்கும் உமது வாக்கே விளக்காக இருக்குமாறு, அதன் வழியே நான் நடக்குமாறு உம்மிடம் ஜெபிக்கின்றேன். 21ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாக்குக. இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது அருள், இரக்கம், அமைதி அனைத்தும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உரித்தாக்குமாறு ஜெபிக்கின்றேன். 22ஆம் திருவசனம். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. இயேசுவே, இந்த நல்ல நாளிலே நீர் எனக்கு முன் செல்வீர், என்னோடு இருப்பீர், என்னை விட்டு விலக மாட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 23ஆம் வசனம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். இயேசுவே, இந்த நாளிலே நான் உமது ஆசீரை பெற்று நான் செய்யும் வேலையிலும் செல்லும் இடங்களிலும் ஆசீர்வாதமாயிருக்க எனக்கு துணை செய்யும். 24ஆம் வசனம். இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். அவர்கள் கடலில் பலுகி இருப்பதும் மணலில் புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பர். இயேசுவே, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு தேவையான செல்வங்களை தந்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு ஜெபிக்கின்றேன். 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உம்மை அன்பு செய்வதன் மூலம் உமது அன்பை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவும். உம்மை ஆவலோடு தேட எனக்கு நல்மனதை தாரும். 26ஆம் வசனம். திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இயேசுவே, இந்த நாளிலே எனக்கு அறிவு புகட்டும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும், என்னை கண்ணோக்கி பாரும் இயேசுவே, அறிவுரை கூறும் இயேசுவே. 27ஆம் வசனம். திருப்பாடல்கள் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். இயேசுவே, இந்த நாளிலே உமக்கு அஞ்சி உமது வழியிலே நடக்க எனக்கு துணை செய்யும். 28ஆம் வசனம். திருப்பாடல்கள் 128ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இயேசுவே, இந்த நல்ல நாளிலே எனது உழைப்பின் பயனை நான் உண்ண துணை செய்யும், நல்ல பெயரை நான் பெற எனக்கு உதவும் இயேசுவே. 29ஆம் வசனம். எசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். இயேசுவே, என்னை அன்றாடம் வழிநடத்துமாறு இந்த புதிய நாளிலே ஜெபிக்கிறேன். எனக்கு என்னுடைய உடல் வலிமையை தாரும், நீர் பாய்ந்த தோட்டம் போல நான் பசுமையாயிருக்க எனக்கு துணை செய்யும் இயேசுவே. 30ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். இயேசுவே, இந்த நல்ல நாளிலே புதிய நாளிலே உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் தூய ஆவியார் எங்களுக்கு உதவுமாறு தன்னையே வெளிப்படுத்தி ஞானத்தை தருமாறு செபிக்கின்றேன். 31ஆம் வசனம். இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். இயேசுவே, இந்த நாள் முழுவதும் எனக்கு முன்பாக நீர் சென்று எனக்கு வழிகாட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன்.
32 வசனம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனம். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். இயேசுவே, இந்த புதிய நாளிலே, நல்ல நாளிலே ஆண்டவருக்கு உகந்தவராய் நான் இருக்க எனக்கு துணை செய்யும். அப்போது எனது எதிரிகளையும் நீர் எனக்கு நண்பராக்கி எனக்கு உதவுவீரப்பா. 33 வசனம். 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 23 வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போதும் உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இயேசுவே, இந்த புதிய நாளிலே நீர் வரும்போது என்னுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தும் குற்றமில்லாமல் இருக்க நீரே எனக்கு உதவி அவை அனைத்தையும் காத்து கொள்ளுமாறு இந்த வேளையிலே ஜெபிக்கின்றேன். 34 வசனம். திருப்பாடல்கள் 16 அதிகாரம் 8 வசனம். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இயேசுவே, இந்த நாளிலே, இந்த வேளையிலே நீர் எப்போதும் என் கண்முன் இருக்குமாறு மன்றாடுகிறேன். எனது வலப்பக்கம் நீர் இருந்து என்னை கைபிடித்து நடத்தும் இயேசுவே. 35 வசனம். 2 பேதுரு 3 அதிகாரம் 14 வசனம். அவர் மாசு மறு அற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழுமுயற்சி செய்யுங்கள். இயேசுவே, இந்த நாளிலே மாசு மறு அற்றவர்களாய், பாவம் அற்றவர்களாய், பிறரோடு நல்ல உறவு கொண்டவர்களாய் நீர் எங்களை காணும் வகையில் நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே. 36 வசனம். எசாயா 43 அதிகாரம் 2 திருவசனம். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இயேசுவே, இந்த அருமையான நல்ல நாளிலே நீர் வழியாக, ஆறு வழியாக, தீ வழியாக, நெருப்பு வழியாக நான் நடக்க நேர்ந்தாலும் அவை எதுவுமே என்னை பாதிக்காதவாறு இந்த நாளிலே, இந்த வேளையிலே உமது உதவியை மன்றாடி ஜெபிக்கின்றேன். 37 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 6 திருவசனம். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது இரக்கத்தினால் நான் போகும்போதும் வரும்போதும், நான் செல்லும் இடம் எங்கிலும் உமது ஆசி பெற்றவனாய் இருக்க எனக்கு துணை செய்யும். 38 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 7 வசனம். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். இயேசுவே, அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன் அப்பா. இந்த நாளிலே எனக்கு எதிராய் எழும்பும் பகைவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாய் சிதறடித்து போகும்படி இந்த நாளிலே உமது இரக்கம், பாதுகாப்பு இவற்றை மன்றாடி ஜெபிக்கின்றேன். 39 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 8 வசனம். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். இயேசுவே, என் தெய்வமே, இந்த புதிய நாளிலே நான் மேற்கொள்ளும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசி பெறும்படி நீர் துணையாய் வாரும். ஆண்டவர் எனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிலும், வேலையிலும், குடும்பத்திலும், உறவிலும் நான் ஆசிர்வதிக்க பெற்றவனாயிருக்க எனக்கு துணை செய்யும். 40 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 9 திருவசனம். உன் கடவுளாகி ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். இயேசுவே, இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நீர் எனக்கு கட்டளையாக தந்த அனைத்தையும் நான் கடைபிடிக்க, உமது வழியிலே நடக்க, நீர் சொன்னபடி வாழ, உமது மக்களாக இருக்க துணை செய்யும் இயேசுவே.
41 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். இயேசுவே, இந்த நாளிலே எனக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன அப்பா. அனைத்தையும் உமது பாதப்படியிலே வைக்கிறேன். நீரே அவை அனைத்தையும் நிறைவு செய்தருளுமாறு ஜெபிக்கின்றேன். 42 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 12 வசனம். தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். இயேசுவே, இந்த நாளிலே, இந்த புதிய வேளையிலே நன்மையின் கருவூலத்தை வானத்திலிருந்து நீர் எனக்காக திறந்தருள வேண்டுமாய் செபிக்கின்றேன். 43 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 13 திருவசனம். ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். இயேசுவே, என் தகப்பனே, உமது கட்டளைகளுக்கு இந்த நாளிலே நான் செவி கொடுத்து கடைபிடிக்க எனக்கு உதவியருளும். அப்போது எல்லா காரியங்களிலும் நான் முதன்மையாக இருப்பேன். 44 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 14 வசனம். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. இயேசுவே, இந்த புதிய நாளிலே நீர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறீர் அப்பா. நான் உயர்வேன், தாழ்ந்து போக மாட்டேன் என்று. ஆனால் அதனோடே சேர்ந்து நான் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கின்றது. உமது கட்டளைகள் எதிலிருந்தும் நான் மீளாமல் இந்த நாளிலே வாழ துணை செய்யும். 45 வசனம். தொடக்க நூல் 27 அதிகாரம் 28 வசனம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. இயேசுவே, என் கடவுளே, இந்த புதிய நாளிலே வானின் பனி, மண்ணின் செழுமை, தானியம், திராட்சை ரசம் அனைத்தையும் எனக்கு நிறைவாய் தந்து என் குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் நீர் இந்த நாளிலே ஆசிர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். 46 வசனம். திருப்பாடல்கள் 32 அதிகாரம் 8 வசனம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இயேசுவே, இந்த புதிய நாளிலே எனக்கு அறிவு புகட்டும். நான் செல்ல வேண்டிய வழியை எனக்கு காட்டும். என்னை கண்ணோக்கி பாரும் இயேசுவே. 47 வசனம். திருப்பாடல்கள் 1 அதிகாரம் 2 வசனம். அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இயேசுவே, இந்த நாளிலே உமது திருச்சட்டத்தை, உமது வசனத்தை படித்து படித்து நான் மகிழ்ச்சியுற எனக்கு உதவும். உமது வார்த்தையையே நான் இரவும் பகலும் தியானிக்க அந்த இறை பக்தியை எனது மனதிலே தாரும். 48 வசனம். திருப்பாடல்கள் 1 அதிகாரம் 3 வசனம். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். இயேசுவே, இந்த புதிய நாளிலே நான் ஆற்றோரத்தில் நடப்பட்ட கனிதரும் மரமாக இருக்க வேண்டி ஜெபிக்கின்றேன். அந்த மரம் எப்போதுமே பட்டு போகாமல் பசுமையாய் இருக்கும் அல்லவா? அதே போல நானும் என் குடும்பத்திற்கும் என் பணியிடத்திற்கும் பசுமையான ஆசிர்வாதமாக இருக்குமாறு இந்த நாளிலே என்னை ஆசிர்வதியும். 49 வசனம். இணைச்சட்டம் 28 அதிகாரம் 1 வசனம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. இயேசுவே, இந்த நாளிலே என் ஆண்டவராகிய உமது குரலுக்கு மட்டுமே நான் முழுவதும் செவி கொடுத்து அதன்படியே நடக்க எனக்கு விவேகத்தை தாரும் இயேசுவே. 50 வசனம். யோபு 31 அதிகாரம் 1 வசனம். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். இயேசுவே, இந்த புதிய நாளிலே, இதோ இந்த வேளையிலே என் கண்களோடு நீர் உடன்படிக்கை செய்து கொண்டீர் என்பதை நான் விசுவசித்து நல்லவற்றை மட்டுமே என் கண்களை கொண்டு காண
எனக்கு துணை செய்யும் இயேசுவே. 51ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இயேசுவே, என் ஆண்டவரே, இந்த நாளிலே என் முழு இதயம் உள்ளம் மனதோடு உமக்கு நான் அன்பு செலுத்த, நன்றி செலுத்த, புகழ் பாடல் பாட எனக்கு துணை செய்யும். 52ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. இயேசுவே, இந்த நாளிலே என்னை நான் எவ்வளவு அன்பு செய்கிறேனோ அதே போல என்னோடு வாழ்பவர்களையும் நான் அன்பு செய்ய எனக்கு அன்பான இதயத்தை தாரும். 53ஆம் வசனம். திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். இயேசுவே, இந்த அருமையான நாளிலே உன்னதராம் உமது பாதுகாப்பிலும் உமது நிழலிலும் நான் தங்கி இருக்க எனக்கு துணை செய்யும். 54ஆம் வசனம். திருப்பாடல்கள் 128ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவே, என் ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே சீயோனிலிருந்து இந்த வேளையிலே எனக்கு ஆசி வழங்குமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். 55ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவரே உம்மை காக்கின்றவர், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். இயேசுவே, என் தெய்வமே, இந்த நாளிலே என்னை காக்கின்றவர் நீரே, என் வலப்பக்கத்தில் இருப்பவரும் நீரே, என் நிழலும் நீரே. உமக்கு நன்றி இயேசுவே. 56ஆம் வசனம். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். இயேசுவே, என் தெய்வனே, என்னோடு என்றுமே இருப்பவரே, நான் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும் எங்கு போனாலும் எனக்கு காவலாகவே என்னோடு இருக்கும் அன்பான தகப்பனே, இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே உம்மை போற்றி துதிக்கிறேன். 57ஆம் வசனம். இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். ஆண்டவரே அவனது ஆற்றலை ஆசியால் நிரப்பும், அவனுடைய கரங்களின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, இந்த நல்ல நாளிலே இந்த புதிய வேளையிலே எனது ஆற்றலை எனது திறமைகளை ஆசிர்வதியும். என் கரங்களை கொண்டு நான் செய்யும் அனைத்து காரியங்களையும் வேலைகளையும் நீரே ஆசிர்வதித்து தந்தருளும். 58ஆம் வசனம். இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ பல இனத்தாரையும் ஆளுவாய். இயேசுவே, இந்த காலை வேளையிலே இந்த புதியதொரு அற்புதமான நாளிலே ஒரு நாளும் நான் கடன் வாங்காமல் இருக்க எனக்கு துணை செய்யும். மாறுதலாக நான் பிறருக்கு கடன் கொடுக்கும் வண்ணம், பிறருக்கு உதவி செய்யும் வண்ணம் என் நிலைமையை உயர்த்தி வைத்தருளும் இயேசுவே. 59ஆம் வசனம். திருப்பாடல்கள் 128ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. இயேசுவே, ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த புதிய நாளிலே சீயோனிலிருந்து எனக்கு ஆசி வழங்கியதற்காக உமக்கு நன்றி. எந்நாளும் நான் எருசலேமை போல நல்வாழ்வை காண எனக்கு துணை செய்யும். 60ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். இயேசுவே, இந்த வைகறை வேளையிலே புதிய நாளிலே உம்மோடு நடப்போர், உமக்கு அஞ்சி வாழ்வோர், இவர்களோடு உமது ஆசி தங்கும் என்று கூறியிருக்கிறீர். நான் உமக்கு அஞ்சி நடக்க எனக்கு அச்சம் நிறைந்த ஒரு இறைபக்தி நிறைந்த மனதை தரும்படியாய் செபிக்கின்றேன். 61ஆம் வசனம். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம்.
மற்றெல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாயிருப்பீர்கள். இயேசுவே என் ஆண்டவரே, இந்த நாளிலே மற்றெல்லா மக்களினத்தாரை விட என்னை ஆசிர்வாதமாய் வைக்குமாறு உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றேன். 62ஆம் வசனம். இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளிலே என் உடல் நோய்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்கும்படியாய் விசுவாசத்தோடு மன்றாடுகிறேன். 63ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவர். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உண்மையுள்ள மனிதனாய் உமக்கேற்ற மகனாய் மகளாய் நான் வாழ உமது நலன்களை பெற்றுக்கொள்ள எனக்கு துணை செய்யும். 64ஆம் வசனம். இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார். இயேசுவே என் தகப்பனே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே எனக்கு நலன்களை ஈந்து தந்தருளுமாறு ஜெபிக்கின்றேன். என் மூதாதையர்களை விட, என் பெற்றோர் பெரியோர்களை விட என்னை பெருக செய்தருளுமாறு மன்றாடி ஜெபிக்கின்றேன். அதன் மூலம் உமது இறையாட்சியையும் மற்ற மக்களையும் உதவி செய்து நான் தாங்க எனக்கு துணையாய் செய்தருளும். 65ஆம் வசனம். இணைச்சட்டம் 128ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இயேசுவே என் தகப்பனே, இந்த நாளிலே எல்லா மக்களையும் விட என்னை உயர்வாக வைப்பேன் என்று தந்த வாக்கிற்காக நன்றி ஆண்டவரே. அவ்வாறே நீர் செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறேன். 66ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இயேசுவே, இந்த அருமையான நல்ல நாளிலே யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஏன் தெரியுமா? நீர் என்னோடு இருக்கிறீர், என்னை விடுவிப்பீர். 67ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. இயேசுவே, இந்த நாளிலே பகலில் சூரியனும் இரவில் நிலாவும் என்னை தாக்காதவாறு காத்துக்கொள்வேன் என்று வாக்கு தந்த உமது அருமையான அன்பை எண்ணி உம்மை துதிக்கின்றேன். 68ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். இயேசுவே ஆண்டவரே, என்னை காக்கிறவரே, இந்த நாள் முழுவதும் என் நிழலாய் வாரும், என்னை காத்துக்கொள்ளும். 69ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆண்டவரே, இந்த புதிய அருமையான நாளிலே நான் எங்கு சென்றாலும் எங்கிருந்து வந்தாலும் என்னோடு இருந்து என்னை காத்தருளுமாறு உம்மிடம் செபிக்கின்றேன். 70ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே உனக்கு உதவி வரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த அருமையான புதிய நாளையிலே, இந்த காலை வேளையிலே விண்ணையும் மண்ணையும் படைத்த பெரிய ஆண்டவராகிய சகல வல்ல தேவனாகிய உம்மிடம் இருந்து எனக்கு உதவி வரட்டும் இயேசுவே. 71ஆம் வசனம். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். ஆண்டவரே இயேசுவே, இந்த நல்ல நாளிலே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், ஏனென்றால் நீரே என்னோடு கேடயமாக இருக்கின்றீர். 72ஆம் வசனம். திருப்பாடல்கள் 121ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இயேசுவே தகப்பனே, இந்த நல்ல நாளிலே, புதிய நாளிலே என் கால் இடராதபடி, நான் விழுந்து விடாதபடி உறங்காமல் காக்கின்ற உமது கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. 73ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
24ஆம் திருவசனம். நீ படுக்க போகும்போது உன் மனதில் அச்சம் இராது, உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய். இந்த புதிய நாளிலே நான் உழைத்து களைப்பாகி என் படுக்கையில் உறங்கப் போகும்போது என் மனதில் எந்த அச்சமும் இருக்காது இயேசுவே. ஏனென்றால் நீர் என்னை பாதுகாக்கின்றீர், நான் நிம்மதியாக உறங்குவேன். 74ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவர் உனக்கு பக்கத் துணையாயிருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே, நல்ல நாளிலே எனக்கு பக்கத்துணையாய் நீர் இருப்பதற்காக நன்றி. என் கால் பிறர் வைக்கும், பகைவர் வைக்கும், சத்துருவாகிய சாத்தான் வைக்கும் கண்ணியில் சிக்காதபடி காத்தருளும் கிருபைக்காக நன்றி. 75ஆம் வசனம். திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே எனக்கு ஏதேனும் துன்பம் நேரிட்டால் அந்த துன்ப வேளையிலும் என்னோடு நீர் இருந்து அதிலிருந்து என்னை சீக்கிரமாய் விடுவிக்கும்படியாய் மன்றாடி ஜெபிக்கின்றேன். 76ஆம் வசனம். திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். இயேசுவே, என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலே நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் என்னை காப்பாற்றும்படி உமது வான தூதர்களுக்கு கட்டளையிடும் அன்பிற்காய் உம்மை துதிக்கின்றேன் இயேசுவே. 77ஆம் வசனம். திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே, நல்ல நாளிலே என் கால்கள் எதிலும் மோதி அடிக்காதபடி நீர் காத்துக் கொள்கின்ற அன்பிற்காக நன்றி. உமது வான தூதர்கள் தங்கள் கைகளால் என்னை தாங்கிக் கொள்ளப் போகிற கிருபைக்காக, அன்பிற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். 78ஆம் வசனம். திருப்பாடல்கள் 91ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். இயேசுவே, ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே, இந்த நல்ல வேளையிலே உம்மையே நான் புகலிடமாகவும் உறைவிடமாகவும் இந்த நாள் முழுவதும் கொள்ள எனக்கு துணை செய்தருளும். 79ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே நலன்களால் என்னை நிரப்பும், நற்செயல்களை செய்ய எனக்கு மிகுதியான உதவி செய்தருளுமாறு மன்றாடுகிறேன். 80ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். ஆண்டவரே, இந்த அருமையான புதிய நாளிலே எல்லா வகையிலும் நாங்கள் பலரால் சோதிக்கப்பட்டாலும் உம்மை போலவே பாவம் செய்யாத ஒரு வாழ்வை வாழ இந்த நாளிலே எங்களுக்கு துணையாக வாரும் இயேசுவே. 81ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது நிறைவிலிருந்து நாங்கள் நிறைவாக அருள் வளங்களை, நலங்களை பெற்றுக்கொள்ள துணை செய்யும். 82ஆம் வசனம். திருப்பாடல்கள் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். இயேசுவே, இந்த அருமையான நாளிலே உம்மீது நான் நம்பிக்கை வைத்திருப்பதனால் உமது பேரன்பு என்னை முழுவதும் சூழ்ந்து காக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். 83ஆம் வசனம். எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. இயேசுவே, இந்த புதிய நாளிலே உம் முகத்தை என் மீது ஒளிரச் செய்தருளும்.
அதன் மூலமாக எனக்கு அருள் பொழிவை தந்தருளும். 84ஆம் வசனம். திருப்பாடல்கள் 89ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன், என் வாக்கு பிறழாமையென்று வழுவ மாட்டேன். இயேசுவே, இந்த புதிய நாளிலே உமது பேரன்பை என்னை விட்டு விலக்காமல் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். 85ஆம் வசனம். திருப்பாடல்கள் 89ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலே உமது வாக்கும் அன்பும் என்னோடு முழுவதும் இருக்கும்படியாய் மன்றாடுகிறேன். 86ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உமது அருள் எனக்கு போதுமானதாயிருக்கட்டும். நான் வலுவில்லாமல் உணரும் போது உமது வல்லமை என்னை இந்த நாள் முழுவதும் தாங்கட்டும். 87ஆம் வசனம். எசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது. இயேசுவே, இந்த அருமையான புதிய நாளிலே, இந்த வேளையிலே மலைகள் இடம் பெயர்ந்தாலும் குன்றுகள் மாறி போனாலும் நீர் என் மீது கொண்ட அன்பும் சமாதானம் இந்த நாள் முழுவதும் என்னை விட்டு விலகாமல் இருக்க மன்றாடி ஜெபிக்கின்றேன். 88ஆம் வசனம். எசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இயேசுவே, இந்த நாளிலே நான் கலங்காமல் இருக்க எனக்கு வலிமை தாரும், உதவி செய்யும், என்னை தாங்கிக் கொள்ளும். 89ஆம் வசனம். இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனம். என்றுமுள்ள கடவுளே உனக்கு புகலிடம், என்றுமுள்ள அவரது புயம் உனக்கு அடித்தளம். இயேசுவே, இந்த அருமையான நாளிலே நல்ல வேளையிலே எனக்கு நீரே புகலிடமாயிருந்து என்னை காத்தருள வேண்டுமாய் செபிக்கின்றேன். 90ஆம் வசனம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். இயேசுவே, இந்த புதிய நாளிலே நீர் என் மீது அன்பு கொண்டிருப்பதால் நான் செய்யும் அனைத்து காரியத்திலும் எனக்கு வெற்றி மேல் வெற்றி தரும்படி ஜெபிக்கின்றேன். 91ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இயேசுவே, என் தகப்பனே, என் ஆண்டவரே, உமது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த புதிய நாளிலே நீர் தரப்போகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் வெற்றிகளுக்காகவும் உமக்கு நன்றிகள் பல ஏறெடுக்கிறேன். 92ஆம் வசனம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். இயேசுவே, இந்த நல்ல நாளிலே, புதிய நாளிலே ஆட்டுக்குட்டியானவராகிய நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் வென்றோம். அதற்கு சான்றாக நாங்கள் வாழ இந்த நாளிலே உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். 93ஆம் வசனம். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இயேசுவே, இந்த அருமையான நல்ல வேளையிலே, புதிய நாளிலே உமது மீட்பு, வல்லமை, நல்லாட்சி அனைத்தையும் எனக்கு தந்து, என் குடும்பத்திற்கு தந்து, எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். 94ஆம் வசனம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். இயேசுவே, இந்த நாளிலே எனக்கு எதிராய் எழும்பும் அனைவரையும், அனைத்து காரியங்களையும் சிதறடிக்க வேண்டுமாய் மன்றாடி தலைவணங்கி ஜெபிக்கின்றேன்.
95 வசனம். எசாயா 55 அதிகாரம் 12 திருவசனம். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, அமைதியாக நாங்கள் புறப்பட்டு சென்று எங்கள் காரியங்கள் அனைத்தையும் முடித்து விடு திரும்ப துணை செய்யும். 96 வசனம். ரோமையர் 6 அதிகாரம் 14 வசனம். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். இயேசுவே, இந்த நாளிலே பாவம் எங்களை ஆட்சி செலுத்தாமல் இருக்க உதவி செய்யும். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அருளின் மக்கள் அல்லவா. 97 வசனம். யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் உலகத்தில் வாழ்வதால் எங்களுக்கு துன்பம் வரும், ஆனாலும் நாங்கள் தைரியமோடு இருக்க எங்களுக்கு துணை செய்யும். 98 வசனம். இணைச்சட்டம் 33 அதிகாரம் 28 வசனம். இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, இந்த நாளிலே நாங்கள் பாதுகாப்போடு இருந்திட எங்களுக்கு துணையாய் வாரும். 99 வசனம். திருத்தூதர் பணிகள் 18 அதிகாரம் 10 வசனம். நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இயேசுவே, என் தேவனே, என்னோடு இந்த நாள் முழுவதும் நீர் இருப்பதற்காக ஜெபிக்கின்றேன். அதனால் யாரும் எனக்கு தீங்கிழைக்க மாட்டா. 100 வசனம். தொடக்க நூல் 12 அதிகாரம் 2 வசனம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இயேசுவே, இந்த அருமையான நாளிலே என்னை பெரிய இனமாக்கும், எனக்கு ஆசி வழங்கும், என் பெயரை பெருமை பெற செய்யும். நான் மற்ற மக்களுக்கும், என்னுடன் வேலை செய்வோர், என் குடும்பத்தில் உள்ளோர், என் உறவுகள் அனைவருக்கும் ஜெபத்தில், வேலையில், படிப்பில், பிற காரியங்களில் உதாரணமாக உதவியாக இருக்க துணை செய்யும். 101 வசனம். திருப்பாடல்கள் 143 அதிகாரம் 8 வசனம். உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். இயேசுவே, என் தகப்பனே, இந்த நாளிலே உமது பேரன்பை நான் காலையிலே கண்டடைய செய்யும். உம்மீதுதான் இயேசுவே நான் என் நம்பிக்கை முழுவதையும் இந்த நாளிலே வைக்கிறேன். இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய வழியை, முறைகளை எனக்கு காட்டியருளும். உம்மையே நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என் உள்ளம் முழுவதையும் உம்மையே நோக்கி உயர்த்தி ஜெபித்து மன்றாடி உமது நாமத்தினாலே அதிகாலையிலும் நாள் முழுவதிலும் நான் செய்ய வேண்டிய இந்த 101 வசனங்களோடு கூடிய ஜெப வாழ்வை, ஜெப வேளையை முடிக்கின்றேன். ஆமேன்.